பசி காது அடி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. காது வேற அடிச்சுக்கிட்டு ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா. ஐயா ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8 10 கிடைக்கும். 5 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. சரி. 1 வார காலத்துக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிங்க. சரி. பிச்சை எடுக்க தப்பு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ஐயா 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 மனுஷனை சாமி ஆக்காதீங்க. அந்த தகுதி எந்த மனிதனுக்கும் கிடையாது. உங்களை பார்த்தா எனக்கு சாயமாறு தோணுது. நான் சொல்லிவிட்டேங்க. நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சாமி. நான் வரேன் சாமி. அவர் மட்டும் பிச்சை எடுக்கிறாரு. அதுவா? அது இந்த நாட்டு சமூக அமைப்பில் இருக்கிற குறைகள். அப்படி என்ன குறைகள்? உங்களுக்கு சொல்லணுமா? அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. மருதாச்சல மூர்த்தி பவன். ஏராணி பச்சிக்குதுன்னு சொன்னேன்ல. ஆமா. சாப்பிடுறியா? இந்த மாட்டுக்கு? மாட்டுக்கா? அடே உன் சின்ன மூளையில எவ்வளவு பெரிய சமதர்மம். இந்த பெரிய மூளைகளுக்கு இதெல்லாம் புரியும். சார் என்ன சார் சாப்பிடுங்க? ராணி என்னமா வேணும்? இட்லி வடை. இட்லி வடையா? 2 பேருக்கும் இட்லி வடை வேண்டாம். சரி சார். சாம்பார் இருக்கா? அண்டா நிறைய இருக்கு. சாம்பார் கொண்டா. சாப்பிடு. யார் நீங்க? ஏது முன்ன பின்ன பார்க்காத மாதிரி பேசுற? எங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்தது அம்னட்டியா? உட்காரு. எனக்காக சாப்பிடு. காசை பத்தி கவலைப்படாத. எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்கிறோம். பழி விடுறீங்களா இல்லையா? என்னடி பழி வாங்கிட்ட மாதிரி கத்துறேன்? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. உட்கார். உட்காருங்கிற. யாரா என் கையை தொட்டது? வலிச்சண்டைக்கு வரியா? வலிச்சண்டைக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லையே. மரியாதையா போயிடு. இல்ல உங்க உடம்பு உடைச்சு கடமரப்பிடுவேன். நான் வலிமையை பத்தி பேசலையே, நியாயத்தை பத்தி தானே பேசுறேன். காளி, இது தேராத கேஸ். வீடு போய் சேராத கேஸ். இவங்க என்ன பேச்சு? போட நீ மாறி. இது தேராத கேஸ். இது வீடு போய் சேராத கேஸ். ராணி 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 ரொம்ப நன்றிப்பா. ஆமா இந்த பசங்களாம் யாரு? அட்ரஸ் இல்லாதவனுங்க, அடிக்கடி வருவானுங்க, நல்லா திம்பானுங்க, புல்ல கூட கொடுக்காம சுபாவம் மாறிச்ச மாதிரி மறைஞ்சிருவானுங்க. எது ஐய பேய் பிசாஸ் மாதிரி எங்க கிளம்புறானுங்க, எங்க போய் அடையறாங்கன்னே புரியலீங்க. ஆமாங்க, நீங்க யாருங்க? எது? என் பேரா கேப்டன் சரவணன். அடேங்க அப்பா பட்டாளத்துக்காரரா? அதான் எங்களை ஓப்படி மாதிரி நொறுக்கி விட்டீங்க. ஏது? ஆமா அந்த பொண்ணு எங்க? அவளையாங்க தேடுறீங்க? வீட்டை விட்டு வெளியே வர்றவளா நல்லவளா இருப்பாளா? இது ஏதோ தத்தாரி. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துறேன்? ஐயா இவ புள்ள பிடிக்கிறவங்க. புள்ள பிடிக்கிறவளா? ஆமாங்க, இந்த புள்ளைய கூட அவ தூக்கிட்டு ஓடனா நான் போராடி வந்து புள்ளைய காப்பாத்தினேன். ஏது? அவளுக்கா போய் நான் உதவி செய்யறேன்? என்னாலும் ஒரு பொண்ணு தான். ரொம்ப நன்றி, நான் வரேன். நீங்க ஒரு யதார்த்தம் பாவம். பார்த்து போங்க, பாதையில கீதையில நிக்க போகுது. ஏது? சூடா என்ன இருக்கு? இன்னுமா சூடா வேணும்? கிண்டலா
பண்ற? ஐயோ கோச்சிக்காதீங்க. போய் பட்டாளத்துக்காற்ற போய் மோதலாமா? ஆமாங்க. அவன் உனக்கு தெரியுமா? ஆமாங்க, அதாங்க கேப்டன் சரவணனாம. சரவணனா? காளி, நம்ம மோசம் போயிட்டோம். ஆமா, அவனை விடக்கூடாது. ஏன் பேரங்கிட்ட மாடுகளுக்கு தண்ணி காட்டலான்னு களைச்சு போயிருக்கும் பாரு. ரொம்ப தூரம் வந்துருச்சுல்ல. எனக்கும் பசி இருக்குதுப்பா. பசிக்குதா? இந்தா. இந்தா. பிஸ்கட் தின்னுட்டு போய் மாட்டுக்கு தண்ணி காமிச்சு வந்துடுறேன். கீழே வேண்டியதை சாப்பிடக்கூடாதுமா. சாப்பிட்டா என்ன? இங்க பாரு, மண்ணெல்லாம் இருக்கு. இதோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை. ஓஹோ, அப்படியா? ஆமா. இந்த வேற பிஸ்கட் சாப்பிடு. ராணி, பத்திரமா இருந்துக்க, வந்துடுறேன். ஜாக்கிரதை. ஆமா, ஏம்மா உன் பேர் என்ன? ராணி. ஆஹா, கேட்கவே இனிக்குது. எனக்கும் தான் இனிக்குது. என்ன? பிஸ்கட். அடி போக்கிரி. எங்க அப்பா சொல்ற மாதிரியே சொல்றியே. ஆமா, அவர் உங்க அப்பாவா? ஆமா. அம்மா இருக்காங்களா? ஓ, எங்க? நீண்டா. ராணி, நான் உனக்கு அம்மா இல்லம்மா. இல்லன்னா ஏன் பின்னாடியே வர? உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? அதனாலதான் உன் பின்னாடியே வந்தேன். அப்படின்னா இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை எங்களோட சேர்த்துக்க சொல்றேன். உங்க அப்பா கேட்பாரா? ஓ, நான் சொன்னா கேட்பாரு. ஏம்மா, நீ என்கிட்ட இவ்வளவு பெரியமா பேசுறிய, அப்பா ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாரு? அவருக்கு என்ன பிடிக்கல போல் இருக்கு, அதனாலதான் பேசல. வட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு உங்ககிட்ட பேச வைக்கிறேன். வேண்டாமா, சண்டை போட்டா என்ன வெட்டிடுவாரு. அப்புறம் உன்னை பார்க்கவே முடியாது. பைத்தியம், அவர் ஒருத்தர் தானே, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவரை துரத்திடலாம். என் கண்ணு. ஏ ராணி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லன்னா பேசுவேன்னா? அழகழகா வெற்றிலையா தோறம் கொடிக்கலாம். அழகழகா வெற்றிலையா காத்தோரம் கொடிக்கலாம். அழகழகா வெற்றிலை எங்கிட்டே இருக்க நீ? தள்ளாத, நின்னு பேசு, பேசுகிட்ட. பூமி ஆட்டுறி, பூமி ஆட்டினாலும் சரி, என்னாலும் சரி, விடு சொன்னேன். அப்பா அது மண்ணா கிடையாது. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. அப்பா எனக்கு தெரியாது. நான் ராணிப்பா. ராணி ராஜா எல்லாம் சீட்டுக்கு தான் போய்க்காது. ஆண்டவனே, இந்த உலகத்துல நீ எங்கேயுமே நல்லதை படிக்கலையா? இல்லாத என் கண்ணுல தான் காட்டலையா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அப்பா என்னை திட்டினாரு, அதுக்காக தான் அழுறியா? நான் அவரை பிடிக்கல. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்னது? அப்பா விளையாட்டுக்கு சொல்லல, போமா தான் சொன்னாரு. அங்க பாரு, என்னை விட்டுட்டு தூங்குறாரு. நாம மட்டும் போக கூடாதுமா. என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினவர், அந்த நன்றியை மறக்கலாமா? நீ மட்டுமா? எங்க?
அது எனக்கே தெரியாது. அப்போ உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? இல்ல, நான் ஒரு அனாதை. இவரை நல்லவர்னு நினைச்சு ஆதரவு கிடைக்கும்னு வந்து இவர் இப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். அப்ப என்ன சொல்லாம போயிடலாம் வா. இல்லம்மா, அப்படி சொல்லாம போறது தப்பு. வா, என் மடியில படுத்துக்க. அவர் எழுந்திரிச்சதும் சொல்லிட்டு போயிடலாம். ராணி, ராணி, நில், போகாதே. நான் குடிச்சேன்னு நினைச்சேன்ல, அதெல்லாம் சும்மா வேஷம் போட்டேன். காரணம்? உன்னை சோதிக்க. நான் செஞ்ச தப்பு என்ன? நீ புள்ள பிடிக்கிறவன்னு சொன்னாங்களே, யார் சொன்னது? அந்த ஹோட்டல்ல தான். அதை நீங்க நம்புறீங்களா? முதல்ல நம்பினேன், இப்ப அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? யாரும் இல்லாதவ. பேரு சரசு. எத்தனையோ பேர் எனக்கு ஆதரவு தந்தாங்க. ஆனா இரவு வந்ததும் அவங்க மனசெல்லாம் இருண்டு போச்சு. எப்படியோ இதுவரைக்கும் என் மானத்தை காப்பாத்திக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டேன். பிறகுதான் உங்களை ஓட்டல சந்திச்சேன். பழுத்து குலுங்குற மரமும் பருவ பெண்ணும் பாதுகாப்பு இல்லாம வாழவே முடியாது. இது இப்போதைய சமூகத்தின் தலை விதி. உங்க அன்பு பேச்சு எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்த அனாதை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறீங்களே, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண ராணுவ அதிகாரி, பேர் சரவணன். ஆமா, இந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருக்கா? அதனாலதானே தெரிய முடியாம பின்னாலேயே வந்தேன். அப்பா, எனக்கு பெரிய பொறுப்பு தீர்ந்தது. எப்படி? அதான் குழந்தை நீ பாத்துக்கல, ஆண் பாதி பெண் பாதி, அதுதானே குடும்பம். காவலுக்குன்னா சேவைக்கு நீ. என்ன சரிதானே நான் சொல்றது? அப்பாடி.